நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். 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 விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். ஒவ்வொரு முறையும் நடப்பது போல் விக்ரமாதித்தன் பதிலை கேட்டு இன்றும் வேதாளம் பறந்தது. மரத்தில் ஏறி தலைகீழாக தொங்கியது. அசைவற்று நின்ற விக்ரமாதித்தன் ஆத்திரம் கொண்டு வேதாளத்தின் கையை முறுக்கி தோளில் தூக்கி போட்டுக் கொண்டு நடந்தான். வேதாளம் சும்மா இருக்குமா? கதை சொல்ல ஆரம்பித்தது. இந்த கதை மலைகளின் மடியிலே அமைந்த ஒரு ராஜ்யத்தின் ராஜகுமாரனை பற்றியது. அவனுடைய பெயர் ஜீமூத வாகனன். மாதவா, வணக்கம் அரசே. இன்னமும் இப்படியே இருக்கிறதே. பட்ட மரம் போல் பரிதாபமாக. வளர்ச்சி இல்லை, குளிர்ச்சி இல்லை, மலர்ச்சி இல்லை. புதிய மண் போட்டு நீர் ஊற்றினாலும் வளரவில்லை. தாங்கள் அனுமதித்தால் எடுத்து விடுகிறேன். இல்லை இல்லை, செடியை பிடுங்காதே. நானே பொறுப்பேற்கிறேன். நானே இதை பராமரிக்கிறேன். நிலத்தை சீராக்கி தண்ணீர் ஊற்றுகிறேன். இது வளராமல் இருக்குமா? ஜீமூத வாகனா, நான் உன்னை பாராட்டுகிறேன். உன் உழைப்பை பாராட்டுகிறேன் ஜீமூத வாகனா. யார் யார் பேசுவது? இது யார் குரல்? நான் தான் பேசுகிறேன். கற்பக விருட்சம் பேசுகிறேன். என்னை வளர்க்க நீ பாடுபட்டாய் அல்லவா? கற்பக கற்பக விருட்சமா? ஆம் ஜீமூத வாகனா, எனக்கு உன் செயல் மகிழ்ச்சியை தருகிறது. கேள், என்ன வேண்டும்? கற்பக விருட்சமாகிய நான் நீ எது கேட்டாலும் தருவேன். மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. இளவரசன் மாளிகையில் பிறந்தவன். பொருள் தேவையில்லை. யோசித்து சொல் இளவரசே. எது வேண்டுமானாலும் கேள். உனக்கு தேவையில்லை என்றாலும் உன் உற்றாருக்காக, உலகத்துக்காக, மக்களுக்காக, மாநிலத்துக்காக எது வேண்டுமானாலும் கேள். யாம் அரசன். எமது குடும்பமே எமது நாடுதான் அல்லவா? மக்கள் எமது உறவினர்கள்.
நீ கொடுக்க நினைத்தால் அத்தனை பேருக்கும் கொடு. அதனால் அனைவர் துன்பமும் தீரும் அல்லவா? நாடெல்லாம் வாழும் அல்லவா? எடுத்துக்கொள் ஜீமூத வாகனா, இதை எல்லோருக்கும் வழங்கு. எல்லா துன்பமும் தீரட்டும். வாழ்க்கையில் பெருமை தருவது தனக்காக வாழ்வதல்ல, அடுத்தவரை வாழ வைப்பது. வாழ்க்கையில் பெருமை தருவது தனக்காக வாழ்வதல்ல, அடுத்தவரை வாழ வைப்பது. அடுத்தவரை வாழ வைப்பது, அடுத்தவரை வாழ வைப்பது. இளவரசர் ஜீமூத வாகனனுக்கு இளவரசர் ஜீமூத வாகனனுக்கு இளவரசர் ஜீமூத வாகனனுக்கு இளவரசர் ஜீமூத வாகனனுக்கு இளவரசர் ஜீமூத வாகனனுக்கு. வேண்டாம் மகனே, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் மகனே. ஏனம்மா, இது தேவையில்லையா? வேண்டாம் அப்பா, நான் பெற்ற பொருள் எல்லாம் போய்க் கொண்டிருக்கிறது. கிராமத்து பழங்குடி மக்கள் தவிக்கிறார்கள் அப்பா. படும் பாடு பரிதாபம் அப்பா. காப்பாற்ற வேண்டும் ராஜகுமாரா, காப்பாற்ற எங்களை. என்ன துன்பங்கள், ஏன் துயரங்கள்? மாதா புரியவில்லை. அப்பா, மணாலி மலைச்சாரலின் பக்கத்து பகுதிகள் நாங்கள் இருக்கின்ற இடம் அப்பா. ஆஹா. தினம் தினம் ஆகாசத்திலிருந்து இறங்கி வருகிறது யமனை போன்றதொரு பறவை. அது நாளுக்கொரு நரமாம்சம் சாப்பிட பிடித்து எடுத்துக்கொண்டு போகிறதப்பா. தினம் அப்படி நடக்கிறதா? மனித மாமிசமா? கத்தி கதறி வாய்மூடி இருந்து விடுவார்கள். எங்கள் கண்ணீரை துடைப்பவர்கள்தான் யார்? நாங்கள் உன் பிரஜைகள் அப்பா. அழவேண்டாம் அம்மா, பொறுப்பை நான் உணர்கிறேன். போங்கள், உங்கள் பின்னாலேயே புறப்பட்டு வருகிறேன்.
ஐயா, தங்களை வரவேற்கிறேன். பொட்டிட்டு வரவேற்பது ராஜகுல மங்கையோ? ஆம், ராஜகுல மங்கை. எங்கள் மன்னர் உங்களை வரவேற்க தன் மகளை அனுப்பினார். உங்கள் மன்னர் என்னை மன்னிக்க வேண்டும். அவரிடம் சொல்லுங்கள், திரும்பி வரும்போது அவரை சந்திப்பேன். ஒரு நாள் இருக்கக்கூடாதா? ஒரு கணம் கூட நிற்க முடியாது. தினம் ஒரு மனிதன் அறியாமைக்கு பலியாக்கப்படுகிறான். சத்தியம் இது. திரும்பும் போது வருவேன். ஏனப்பா அழுவது ஏன்? இந்த தாய் பலி கொடுக்க போகிறாள். இன்று இவள் பிள்ளை பெரிய பறவைக்கு பலியாக போகின்றான். இனி அழுவது எதற்கு? மரணம் வருவதுதானே. என்ன பெயர் உங்கள் பிள்ளைக்கு? சங்கசூடன். நம்புங்கள் அம்மா, சங்கசூடனுக்காக பறவையின் சாப்பாட்டுக்கு போகிறேன் அம்மா. அவனுக்காக பலியாக வந்தேன். மாதா, நான் ஜீமூத வாகனன், ராஜகுமாரன் ஜீமூத வாகனன். எங்கே உங்கள் மகன்? கோபுரமலை அம்மனை கும்பிடப் போயிருக்கிறான். மகனே, அம்மா, மகனே. அம்மா, 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 வாழ்த்தி அனுப்பம்மா. நான் போக வேண்டுமே. பறவை இங்கே இறங்கும் நேரம் அம்மா. நீடூழி வாழ்க மகனே. சாக போகும் உன்னை காப்பாற்றி விட்டார். யார் யார் காப்பாற்றினார்? ஆம் மகனே,
உனக்கு பதிலாக இன்று ஒரு நல்ல மனிதர் ஒருவர் பலியாக போகிறார். யார் அம்மா? யாரம்மா அவர்? ராஜகுமாரன் ஜீமூதவாகனன். ராஜகுமாரன் ஜீமூதவாகனன் நாட்டு மன்னனை ஒரு பிள்ளைக்காக பலி கொடுப்பதா? அம்மா, நான் போக வேண்டியது நியாயம் அம்மா. நான் போவதென்பது நமக்கு கௌரவம் அம்மா. உயிர் நான் கொடுப்பேன் அம்மா. போகவிடு அம்மா, போகவிடு. என்னை விட்டு போகாதே மகனே. நான் சொல்வதை கேளம்மா. போகாதே மகனே. நான் சொல்வதை கேளம்மா. வேண்டாம் மகனே. நீ வீட்டிற்கு போ அம்மா. என்னை நான் விட்டு சொல்வதை கேள். போகாதே. நான் சொல்வதை என்னை விட்டு கேளம்மா. போகாதே மகனே. அம்மா. என்னை விட்டு போகாதே. அம்மா. வேண்டாம் மகனே. அம்மா. வேண்டாம் மகனே, என்னை விட்டு போகாதே. ராஜகுமாரா, வேண்டாம் ராஜகுமாரா, நீங்கள் போகக்கூடாது. இங்கே நிற்காதீர்கள். இன்று நான் பலி பொருள். தடுக்காதே சங்கசூடா, நீ போய்விடு இங்கிருந்து. இல்லை, போக வரவில்லை. உமக்கென்ன ஆசை எனக்காக உயிர் கொடுக்க? மன்னன் பெற்ற பிள்ளை ஜீமூதவாகனன் பிறந்தது சத்திரியனாக. மக்கள் உயிரை காப்பது என் கடமை. பயங்கர பறவையுடன் மோதுவேன். நானே மோதி அழிப்பேன். இது முறையா ராஜகுமாரா? இந்த பயங்கர பறவையுடன் நீங்கள் மோதினால் அழிக்க முடியாது. நீங்கள் மடிவீர்கள். இந்த பறவை கோபித்தால் என் இனத்திற்கே ஆபத்து. ஆம், என் இனமே இருக்காது. பகையால் என்ன முடிவு நேருமோ? திரும்பி விடுங்கள் ராஜகுமாரா, கும்பிடுகிறேன். இல்லை சங்கச்சூடா. யாரப்பா நீ? பறவையே, மன்னன் மகன் ஜீமூதவாகனன். உனக்கு அச்சமே இல்லையா? நான் சத்திரியன், ராஜமைந்தன். இவன் என் பிரஜை. இன்று எனக்கு உணவாக வந்தாயோ? மிரட்டலுக்கு மிரளுவது நானல்ல பறவையே. என்னை முதலில் சாப்பிட்டு பார். பசி எடுத்து விட்டது என் வாளுக்கு. பறவையே, இவரை மன்னித்து விடு பறவையே. பார், என்னை பார் பறவையே. பசிக்கு என்னை சாப்பிடு. இன்னொருவனுக்காக நீ ஏன் உயிர் கொடுக்க வேண்டும் ஜீமூதவாகனா? போய்விடு இங்கிருந்து. காப்பது என் கடமை. ஜனங்களை பாதுகாப்பது மன்னனின் கடமை. நான் உன் கடமை உணர்ச்சியையும் கருணை உள்ளத்தையும் பாராட்டுகிறேன். இது நிஜமாயிருந்தால் இந்த இனத்தை காப்பாற்றுங்கள். இந்த அப்பாவி மக்களை மிரட்ட தினம் வருவதை நிறுத்துங்கள். வராமல் இருந்தால் எனக்கு உணவு, சாப்பாட்டுக்கு வேண்டியவைக்கு ஏற்பாடு செய்கிறேன். அமைதியோடு இருங்கள். இன்று முதல் தாம் என்னுடைய விருந்தாளி. ராஜகுமாரா, ராஜகுமார ஜீமூதவாகனனுக்கே, ராஜகுமார ஜீமூதவாகனனுக்கே, ராஜகுமாரருக்கு. இவ்வளவு தூரம் கதையை சொல்லி வேதாளம் நிறுத்தியது
நிறுத்திவிட்டு விக்கிரமனையே ஒரு கேள்வி கேட்டது. இதற்கு பதில் சொல் விக்கிரமா. இந்த ராஜகுமாரன் ஜீமூத வாகனன், அந்த சங்கசூடன், இருவரில் யார் மாவீரன், மகத்தான சாதனையாளன்? வீரம் யாரிடம் அதிகம் இருந்தது? யார் வாக்கு மாறாதவன்? ஜீமூத வாகனனா, சங்கசூடனா? என்ன பதில்? அரசே வாய் அடைத்திருந்தால் உன்னை தூள் தூளாக்குவேன். மிரட்டாதே. சங்கச்சூடன் பெரிய சாதனையாளர், ஒரு மாவீரன். ஜீமூத வாகனன் காட்டிய வீர செயல்கள் சாதனைகள். மன்னனின் இயல்பு கடமைதானே. சங்கச்சூடன் அறிந்திருந்தான் தன் உயிர் காப்பாற்றப்பட்டதென்று. அந்த முறையில் பறவைக்கு ஆகாரம் இவன் இல்லை. அவனுக்காக இப்போது ஜீமூத வாகனன் பலியாக போனான். ஆனால் அதன் பிறகும் கூட சங்கச்சூடன் வந்தான். ராஜகுமாரனை தடுப்பதற்கும் முயற்சி செய்தான். தன்னை பலியாக ஏற்றுக்கொள்ள பறவைக்கும் வேண்டுகோள் விடுத்தான். வேதாளமே, சங்கச்சூடன் சிறந்த சாதனையாளர். அவன்தான் பாராட்டுக்குரியவன். கற்பக விருட்சமே, பறவை நமது விருந்தாளி. அது சாப்பிட ஏற்பாடு செய். புத்தியுள்ள ராஜா, உன் அறிவு ஆற்றல் மிக்கது. எத்தனை ஆழ்ந்து சிந்தித்து அதன் பின் நீதி வழங்குகிறாய். நீ சும்மா இருக்கும் சூத்திரம் பலிக்காது. உன்னை உதறிவிட்டு ஓடி விடுவேன். போகாமல் என்ன செய்வது? புறப்படுகிறேன், புறப்படுகிறேன் விக்ரமா. வேதாளமே, உன்னை நான் விடமாட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். என்னை பின்தொடர்ந்து வராதே. உன் வலைக்குள் அகப்படும் மீனல்ல இந்த வேதாளம். யாருக்காக நீ செயல்படுகிறாயோ அவன் ஒரு கொடியவன். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன், சக்கரவர்த்தியின் சாகச கதைகள்